எதையும் தாண்டுவோம் பள்ளத்தாக்கும் மலையுமே. ஓஹோ, இது ரொம்ப மோசமா இருக்கு. இங்க பக்கத்துல ஒரு வாழைத்தோப்பு இருக்கு, நான் பாத்திருக்கேன். எனக்கு ரொம்ப பசிக்குது. இப்ப எதுக்காக என்ன அப்படி பாக்குற? ஏன் எல்லாரும் என்கிட்ட இருந்து விலகி போறீங்க? அது நீ ஜூல ஒரு கூண்டுக்குள்ளதானே இருந்த. அங்க எல்லாருக்கும் வேளா வேலைக்கு சாப்பாடு கிடைச்சது. அதனால உனக்கு அங்க பசியே எடுக்கல. சோகம் வரும்போது பாட்டு பாடுவோம், சந்தோஷமான விஷயங்களை நினைத்து சேர்ந்து பாடுவோம். சோகம் வரும்போது பாட்டு பாடுவோம், சந்தோஷமான விஷயங்களை நினைத்து தொடர்ந்து பாடுவோம். நாமெல்லாம் நண்பர்கள், அதனால நான் உங்களை எதுவும் செய்ய மாட்டேன். அது எங்களுக்கும் தெரியும். நாமெல்லாம் நண்பர்கள். உங்களை கடிச்சு சாப்பிடுறத விட நான் பட்னியாவே இருந்துருவேன். நண்பர்கள் நண்பர்கள் கடைசி வரைக்கும் நண்பர்களா இருப்போம். சரி, சாப்பாட்டுக்கு என்ன பண்றது? பழத்தை தானே சாப்பிடுவாங்க, நீ ஏன் இலைய சாப்பிடுற? நான் சாப்பிட்டதுலயே இதுதான் சிறந்த மாம்பழம், தெரியுமா? மாம்பழங்கள் இத சாப்பிட்டு பாரு ஹைக்ரஸ். வாவ், இதுதான் இருக்கிற எல்லா பழங்களுக்கும் மகாராஜா. உண்மைதான். குழந்தைய தொடுறதுக்கு முன்னாடி ஹேண்ட் சானிடைசரை கையில தடவிக்கோ நீனா. என் கைகள் சுத்தமாதாமா இருக்கு. இருந்தாலும் நம்ம எச்சரிக்கையா இருக்கணும் நீனா. தம்பிக்கு எல்லா ஊசியும் போடுற வரைக்கும் இப்படிதான் இருக்கணும். அவன் பிறந்த 5 நாள் தான் ஆகுது, எப்ப வேணாலும் ஜுரம் வரும். நீனா, உன்னோட சேஃப்டி பெல்ட்டை மறுபடியும் போட்டுக்கோ. எங்களுக்கு நீ ரொம்ப முக்கியமா, நீ தான் பாதுகாப்பா இருக்கணும். என்னடா செல்லம் பாக்குற? சீக்கிரம் வீட்டுக்கு போய் நான் உன்னை உன் பெட்ல படுக்க வைக்கிறேன். கொஞ்ச மாசத்துக்கு அவனை நம்ம பெட்ல படுக்க வச்சுக்கிறது தான் நல்லது. கண்டிப்பாங்க. அம்மா எப்படி குழந்தைய பிரிஞ்சிருக்க முடியும்? என் குழந்தைய விட்டு நான் ஒரு நிமிஷம் கூட பிரிய மாட்டேன் செல்லம். அம்மா பிரியவே மாட்டேன். எல்லாருமே இவனை தான் பார்க்க வருவாங்க. வர்றவங்க எவ்வளவு பரிசு வாங்கிட்டு வருவாங்க. எல்லாருமே இவனை வந்து ஆசையா பார்ப்பாங்க. வர்றவங்க எல்லாம் என் குழந்தைய பார்த்து திருஷ்டி வைக்க போறாங்க. எனக்கு கிடைச்ச பேரின்பம் என் குழந்தை தான். எங்க அம்மாவை பார்த்து சிரிடா செல்லம், சிரிங்க சிரிங்க. நீ என் தங்கண்டி செல்லம். எவ்வளவு அழகா தூங்குறான் பாருங்க. அப்படியே கனவு கண்டுட்டு இருக்கான். நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்றேன் அப்பு. நீனா இந்த மாம்பழங்களை சாப்பிட்டுப்பாளன்னு தெரியல, ஆனா இதை கொடுத்தா ரொம்ப சந்தோஷப்படுவா. நான் என்ன கண்டுபிடிச்சிருக்கிறேன் பாரு. ருசியான திராட்சை பழங்கள். குட்டி குட்டியா இருக்கு.
குட்டி குட்டியாவா? அப்போ அது நெல்லிக்கா. இத சாப்பிடும்போது நீனா முகம் எப்படி மாறுதுன்னு பார்க்கணும். மாம்பழத்தையும் நெல்லிக்காயையும் கலந்து சாப்பிட்டு பாக்குறியா? ஆஹா, கூடாது. நன்றி. எனக்கு ருசிகளை கலந்து சாப்பிடுறது பிடிக்காது. ரொம்ப ரொம்ப ருசியா இருக்கு. ரொம்ப அதிகமா சாப்பிடாத. அதிகமா சாப்பிட்டா வயித்துக்கு நல்லது இல்ல. சரி, இப்ப நம்ம வேற என்ன பழம் சாப்பிடலாம், அத சொல்லு அப்பு. வாழைப்பழம். ஆனா வாழைத்தோப்பு தான் அழிஞ்சு போயிடுச்சே. ஆமா, யார் இந்த வேலையை பண்ணிருப்பாங்க? மரத்தை சாப்பிடுற விலங்குகள் தான். மரத்தை எல்லாம் வெட்டி சாச்சு காட்டையே அழிக்குதுங்க. அது ரொம்ப தப்பு. மரத்துல வாழக்கூடிய பறவைகளும் விலங்குகளும் என்ன பண்ணும்? அவங்க வீடுகளை இழந்துடுவாங்க. குடும்பத்தையும் பிரிய நேரிடும். என்னையும் என் குடும்பத்துல இருந்து பிரிச்சு கூட்டிட்டு போயிட்டாங்க. எனக்கு ஊசி செலுத்தி வலை போட்டு பிடிச்சாங்க. அப்போ நான் ரொம்ப சின்னவ. நான் பிறந்ததே அந்த ஜூக்குள்ளதான். அதுதான் எனக்கு வீடே. சரி, நான் உன்னை கேட்கவா? ஆமா, நீ எதுக்காக அங்க இருந்து வெளியே ஓடி வந்த? ஏன்னா காடு என்ன அழைக்குதுன்னு எனக்கு தோணுது. எல்லா விலங்குகளுக்கும் அப்படிதான். சுதந்திரமா இருக்கதான் ஆசைப்படும். எனக்கு கூண்டுனாலே பிடிக்காது. எனக்கும் தான். எனக்கு காட்டுல சுதந்திரமா திரியதான் பிடிக்கும். அது மட்டுமா, உனக்கு இப்படி பழங்கள் சாப்பிடுறதும் பிடிச்சிருக்கு. அது என்னமோ உண்மைதான். வேற எங்கேயாவது வாழைத்தோப்பு இருக்கான்னு பார்க்கலாம். வாழைப்பழம் அந்த பக்கம். பரவாயில்லையே, உனக்கு மோப்ப சக்தி ரொம்ப ஜாஸ்தி. ஓ, நன்றி. என்னால உணர முடியுது. ஆனா எங்களால பார்க்கவே முடியுது. வாவ், இது எப்படி நடந்தது? என் மனசுல நான் பார்த்தது அப்படியே இங்க தெரியுது. வாவ், இதை இப்ப நீ உருவாக்குனியா? அது எனக்கு தெரியல. நான் எப்படி இத செஞ்சேன்? இது ஏதோ அதிசயம் மாதிரி இருக்கு. அச்சச்சோ, உன்னோட அதிசயம் காணாம போயிடுச்சு அப்பு. இல்ல இல்ல, என் பின்னாடி வாங்க. குழந்தை ஏன் அழுதுகிட்டே இருக்கான்? வாயில வைக்கிற நிப்புல கீழே போட்டுட்டான். குறைக்கிறத நிறுத்து டைகர், எனக்கே தலை வலிக்குது. டைகர், அத கீழே போடு. என்னங்க? ஏன் இப்படி பண்ற? அதை கீழே போடு டைகர், அது குழந்தையோடது. உன்னோட பெரிய தொந்தரவா போயிடுச்சு. இப்ப நாம அதை ஸ்டெர்லைஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் குழந்தை கொடுக்கணும். நாங்க சீக்கிரம் வந்துருவோம் நீனா. நாங்க போயிட்டு வரதுக்குள்ள உன்னோட ஹோம்ஒர்க் எல்லாம் முடிச்சிடணும். டைகரையும் பத்திரமா பாத்துக்கோ. போன தடவை பண்ண மாதிரி கலாட்டாலாம் பண்ணக்கூடாது. திரும்பி வந்ததுக்கு அப்புறம் உன்னை மாலுக்கு கூட்டிட்டு போய் ஐஸ்கிரீம் வாங்கி தரேன். அதுக்கு பதிலா நம்ம காட்டுக்குள்ள போலாமாப்பா? காட்டுக்குள்ளலாம் உனக்கு ஐஸ்கிரீம் கிடைக்காதுமா. எனக்கு மாலுக்குள்ள வர பிடிக்கல. நாங்க திரும்பி வர்றதுக்குள்ளயும் இருட்டி போயிடும். காட்டுக்குள்ள அதுக்கு மேல நம்ம போக கூடாது. நாங்க இல்லன்னு தனியா காட்டுக்குள்ள போக நினைக்காத நீனா. சமத்தா இருக்கணும். எந்த செட்டையும் பண்ணக்கூடாது, புரிஞ்சுதா? நான் அப்பாவை ரொம்ப மிஸ் பண்றேன். நானும் தான் அவனை மிஸ் பண்றேன். ஏன்னா நான் பேசுறது அவனுக்கு மட்டும் தானே புரியும். நீ என்ன பொறாமையில இப்ப கொலைச்சிட்டு இருக்கியா? தூரமா இருந்தாலும் அவங்க மனசு ஒன்னாதான் இருக்கு. டைகரும் நீனாவும் அடுத்து என்ன பண்ண போறாங்க அதை தெரிஞ்சுக்க அடுத்த எபிசோட பாருங்க. இரு நிலவின் உதயம், ஒரு ஸ்டார் உதயம். இருள் மறைந்தது, பயம் பறந்தது. என்னால் நம்ப முடியலை, என்னாலும் நானும் எதையும் தாண்டுவேன்.
மலை நடுவிலே மனம் பாடுமே உனதாசையாவும் இனி நிறைவேறுமே என்னால் நம்ப முடியலை நாமும் ஒன்றாய் எதையும் தாண்டுவோம் பள்ளத்தாக்கும்